தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். அதாவது குரூப் சிலேருந்து உதவியாளர், வெறும் உதவியாளர் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. அது இல்லாமல் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 9 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th பாஸ், 12th பாஸ், டிப்ளமோ, டிகிரி, இன்ஜினியரிங் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களுக்கு எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது. எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும் இந்த வேலைவாய்ப்புகளுக்கு உள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியோ கான்ட்ராக்டோ கிடையாது. அதே மாதிரி ஊதியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18,000 34,400 உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி. அதிகபட்சம் அப்படின்னா 1,12,400 வரைக்கும் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் 6/1/2025 வரைக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 டேஸ் பக்கத்தில் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ஃபார்ம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்பேஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃப் டியூலி சைன்ட் அக்ராஸ் த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஃபோட்டோ மேலே உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, மொத்தம் பார்த்தீங்கன்னா 9 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். SC ST கேண்டிடேட்ஸ், உடல் ஊனமுற்றோர், அதே மாதிரி பெண்கள், நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. மிச்சருக்கு ஆண்கள் கேட்டகரி மட்டும் தான் பே பண்ண முடியும். அவங்க பே பண்ணிவிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியை சார்ந்தவங்க, ஜென்ரலாக, இடபிள்யூஸா, OBCயா, SC ST என்ன கேட்டகரி அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண போகிற போஸ்ட்டு எந்த கேட்டகரியில் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை பார்த்தாலே அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நேம் பிளாக் லெட்டர்ஸ், அதாவது கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் நேம் என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது அப்பா பேர், அப்படி இல்லைன்னா கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 7th and 8th இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா பெர்மனண்ட் அட்ரஸ் அண்ட் அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ். இந்த ரெண்டுமே ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வேறு டிஃப்ரெண்ட் அட்ரஸ்னால் அது என்னவோ அந்த அட்ரஸ் என்னங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா டோர் நம்பர்லேருந்து பின்கோட் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணணும். டெலிஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் அட்ரஸ் இருக்குன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர், அது இது எல்லாத்தையுமே கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களோட நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன், உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு பக்கத்து ரயில்வே ஸ்டேஷன் எது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த், அதான் அவங்க கொடுத்துருக்க இதே சேம் ஃபார்மேட்டில் தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் ஏஜை வந்து எதை வச்சு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஜனவரி 2025 கால்குலேட் பண்ணி உங்களுக்கான வயது என்ன அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு நீங்கள் பிறந்து அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்டு கேண்டிடேட்ஸ், ஆல்ரெடி யாராவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்க அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி அதை விட்டுருங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த இடத்துல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 10th கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே 10th எழுதிக்கோங்க. எங்கே பாஸ் பண்ணீங்க, எந்த வருஷம், என்ன சப்ஜெக்ட், என்ன டிவிஷன், எத்தனை % ஆஃப் மார்க்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா 10th 12th டிகிரி இது 3யுமே நான் மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் டிகிரி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்டும் முடிச்சிருக்கேன்னா இந்த 4யுமே மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் 10th 12th டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா 3யும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்சிருக்கேன்னா அந்த 2யும் மென்ஷன் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், மேபி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க இதில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைன்னா அது தேவையில்லை. எங்கே வேலை செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுடைய ஆர்கனைசேஷனோட அட்ரஸ், ஃபுல்லி அட்ரஸ் ஆஃப் எம்ப்ளாயர் ஆர்கனைசேஷன், என்ன போஸ்ட்டில், அதுக்கான சேலரி எவ்வளோ, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எவ்வளோ நீங்கள் ட்ரான் பண்ணுறீங்க, உங்களோட சம்பளம் எவ்வளோ வாங்குறீங்க,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை என்னங்கிறத சொல்லிடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தா இந்த காலத்தில் இந்த இடத்துல மறக்காமல் அது என்னங்கிறது தெளிவாக சொல்லிக்கோங்க. கீழே எப்பவும் போல் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே பிளேஸ் அண்ட் டேட், உங்கள் ஊர் பேர் எது, அதுக்கப்புறம் எங்கேருந்து அனுப்புகிறீங்க, என்றைக்கு அனுப்புகிறீங்கிற டீட்டெயில்ஸ். இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் மறக்காமல் போட்டுக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் இதை வச்சு நீங்கள் அனுப்பணும். சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவலை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WIIன்னு சொல்லுவாங்க, வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. இது எதுக்கு கீழே செயல்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். சரி, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். குரூப் பி மற்றும் குரூப் சி வேலை வாய்ப்புக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. சேலரி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு லெவல் 6 சேலரி, அதாவது 34,400 1,12,400 குரூப் பியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சி, BCA, BE, BTech படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிச்சிருக்கவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை 3 years டிப்ளமோ CS or IT படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இரண்டாவது, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கான வேலைவாய்ப்பு. சேலரி பொறுத்தளவுக்கு நீங்கள் 34,400 1,12,400 குரூப் பியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்ட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லை BTech சிவில் இன்ஜினியரிங் இல்லை பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்ட் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வீடியோ விஷுவல், இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி அதே சேலரி தான் 34,400 1,12,400 குரூப் பியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. BSc, BCA, BE, BTech படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1 year டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி, வீடியோ எடிட்டிங், சவுண்ட் ரெக்கார்டிங் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3 years டிப்ளமோ பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி, எலக்ட்ரானிக்ஸ், வீடியோ எடிட்டிங், சவுண்ட் ரெக்கார்டிங்கில் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் ஃபீல்டு, இதுக்கு லெவல் 2ல் உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க. 19,900 63,200 குரூப் சியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. 12th சயின்ஸ் குரூப்பில் முடிச்சுட்டு கூடவே டிப்ளமோ பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், டிராஃப்ட்மேன், லேண்ட் சர்வே, ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கான வேலைவாய்ப்பு. லெவல் 4ல் சேலரி கொடுக்குறாங்க உங்களுக்கு 25,500 81,100 குரூப் சியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. 12th பாஸ் பண்ணிக்கணும், கூடவே டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அசிஸ்டன்ட் கிரேட் 3, இதுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் சேலரி கொடுக்குறாங்க. 19,900 63,200 குரூப் சியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. 12th பாஸ் பண்ணிக்கணும், கூடவே உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். டிரைவருக்கான வேலைவாய்ப்பு. லெவல் 2ல் சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,900 63,200 உங்களுக்கான சம்பளம். குரூப் சியில் 10th பாஸ் பண்ணிக்கணும். லைட் மற்றும் ஹெவி மோட்டார் டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. குக், இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் குக்குக்கு லெவல் 2ல் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. 19,900 63,200 குரூப் சியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. நீங்கள் ஹை ஸ்கூல் 10th முடிச்சுட்டு டிகிரி ஆர் டிப்ளமோ குக்கரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். 2 years உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது தேவையில்லை, அது டிசேரபிள் தான் கொடுத்துருக்காங்க. லேப் அட்டண்டன்ட் லெவல் 1ல் உங்களுக்கான சேலரி கொடுக்குறாங்க. 18,000 முதல் 56,900 சேலரி. குரூப் சியில் ஆட்கள் எடுக்கிறாங்க. 12th சயின்ஸ் குரூப்பில் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 10th பார்த்தீங்க அப்படின்னா 10th நீங்கள் 60% மார்க்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்டோ டிப்ளமோவோ 2 yearsல முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸ், லேப் டெக்னாலஜி இல்லை ஐடியில் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட், எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 எதுனா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மற்றும் டெக்னீஷியனுக்கு 18 முதல் 24 வயதுனா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், அசிஸ்டன்ட், அதே டிரைவர், குக் இதுக்கும் 18 முதல் 27 வயதுனா அப்ளை பண்ணிக்கலாம். லேப் அட்டண்டருக்கு 18 முதல் 28 வயதுனா அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது SC ST OBC கேண்டிடேட்ஸ்னால் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBCனா 3 வருஷம், SC STனா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 6/1/2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு மேலே அந்த டாக்குமெண்ட்ஸ் மேலே மொத்தமாக பேக் பண்ணி கவரில் அனுப்புவீங்க. அந்த கவரில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இதில் தான், இதுதான் நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ், இதில் தான் நீங்கள் அனுப்பணும். ஒன்று ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் வைக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு இன்டர்வியூ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, நோ இன்டர்வியூ அப்படிங்கிறத. சரி, நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா படிக்கிறதுக்கான மெட்டீரியல் இதிலே கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க.
அண்ட் தென் இதுக்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த பேஜ்லேயே சிலபஸை வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், நோட்டிஃபிகேஷன் வருது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். A to Z எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இன்னும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. அவ்வளோதான் மக்கள். ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.